ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பழக்கம் இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது அவங்க சினி ஃபீல்டில் நடிக்க போனாலோ, இல்லை சின்ன ஒரு ட்ராமா பண்ண போனாலோ, இல்லை டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போனாலோ, அவங்க வந்து கண்ணாடி முன்னாடி தான் பர்ஃபார்ம் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ தான் அவங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குது, உடம்பு பாவனை எப்படி இருக்குது, வெளிப்படையாக எப்படி அதை நம்ம பண்ணுறோம், அது ரிசீவ் ஆகுறவங்களுக்கு எப்படி ரிசீவ் ஆகும், இப்படி எல்லாமே வந்து கண்ணாடி முன்னாடி நின்று தான் வந்து எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்படிதான் இவரும் ஒரு காலத்துல டான்ஸ் வராதுன்ற காலகட்டத்தில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து சட்டசபையில எப்படி பேசுறதுன்ட்டு கண்ணாடி முன்னாடி ஸ்கிரிப்ட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு பல. கடந்த சட்டசபையில வந்து நம்முடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு உதயநிதி அவர்கள் கேள்வி வைக்கும் பொழுது எந்த கேள்விக்கும் அந்த இடத்துல பதில் சொல்லல. நோட் பண்றாரு, ஒவ்வொரு பாயிண்டா நோட் வச்சு நோட் பண்றாரு. எல்லாருமே அதை வந்து நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. நோட் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து எல்லாருமே இதற்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்தவர்களா இருந்தாலும் சரி, எதிர்கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, எதில் இருக்கவர்கள் பேசக்கூடியவர்களை நோட் பண்ணி அதுக்கு என்ன விடை அடைக்கணும் அப்படின்ட்டு பாயிண்ட் மறந்துக்கூடாது, ஹிண்ட் மாதிரி வச்சு நோட் பண்ணிட்டு பதில் சொல்லுவாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு, மொத்தமா நோட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. பணிவர் போயிட்டு அதுக்கு பின்ன வந்து அவங்க பிஏ கிட்ட கொடுத்து எல்லாத்தையும் சாட் ஜிபிடில போட்டு அதுக்கு ஒரு பதில் சொல்லுவாங்க. அந்த பதில அப்டேட் ட்விட்ல போட்டுருங்க, சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சாட் ஜிபிடி, ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா இந்த மாதிரி ஆட்சி தான் வந்து நடைபெறுகிறது. பொதுமக்களின் நலனுக்காகவோ, பொதுமக்களின் எதிர்காலத்துக்காகவோ, இல்லை பொதுமக்களின் முன்னேற்றத்துக்காகவோ, அடுத்த தலைமுறையினோட எதிர்காலத்துக்காகவோ எந்த ஒரு ஆட்சியும் நடைபெறல.